முதல்ல என்னைக்கு நீ வந்தியோ அன்னைக்கு என்னோட செல்ஃபி ரொம்பவே அழகாச்சு. நான் ரொம்ப நேரமாக சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ண மொபைல் நீ தான். ஸ்லோவாகவே இருந்த என்னோட மொபைல் ஃபாஸ்ட் ஆனது ஒன்னால. இன்னைக்கு நம்ம லைவா டெஸ்ட் பண்ண ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா Realme தரப்புல இருந்து 9 Pro Plus அப்படின்ற ஒரு மொபைலும் Vivo தரப்புல இருந்து டர்போ சீரிஸ்ல T1 Pro அப்படின்ற ஒரு மொபைலும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு மொபைல்ல எது வாங்கலாம், பிரைஸ் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் தான் வித்தியாசம். 25,000க்குள்ள மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுல ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைவா உட்காந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து கம்பேர்லாம் பண்ணி பார்த்து நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. இதுக்குன்னு நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாலே 2 நாளாக வீடியோஸ் சரியாக வந்திருக்காது. அதுக்கான ரீசன் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. Realme அப்படின்னு பார்க்கும்போது 182 கிராம் இருக்குது. அதுவே Vivo வந்து 180 தான் இருக்குது. அதே சமயம் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.49 mm வந்துட்டு Vivo சைடும், Realme வந்துட்டு 7.99 mm இருக்கு. ஸோ ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் திக்னஸோ வெயிட்டோ பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அதே சமயம் ரெண்டு மொபைலுக்கான லுக் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு Realmeயோட ஃபீல் வந்துட்டு எதுவும் புதுசாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி அந்த கிரேடியன்ட் லுக்கில் கொடுத்தாங்களோ அதே மாதிரியே தான் இதுலையுமே இருக்கு. ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் Vivo சைட் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு மேட் ஃபினிஷில் நல்ல ஒரு கிரேடியன்ட் ஃபீல், அதே மாதிரி இந்த கேமரா பம்ப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால Vivo T1 Proவோட லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற ஃபீல் இருக்கு. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பெசல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே மினிமம் பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. Realmeல மட்டும் பாட்டமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மற்றபடி பஞ்ச் ஹோல் ரீசன்ட் ட்ரெண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச் ஹோலில் தான் எல்லா மொபைலும் வருது. Realme கரெக்டாக அதை கொடுத்துட்டாங்க. அண்ட் Vivo சைட் பார்க்கும்போது இன்னுமே வாட்டர் டிராப் நாச் மாதிரி கொடுக்குறது கண்டிப்பாக இந்த மொபைலோட லுக்கை கெடுக்குது. அது கொஞ்சம் குறையா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இந்த ஒரு விஷயத்தை தாண்டி லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது Vivo தரப்புல எனக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா ஹைலைட்டாக நோட் பண்ண ஒரு விஷயம், இப்போ இந்த ரெண்டு டிஸ்பிளேயுமே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இதில் எதில் வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து ஒரு ஈக்குவலான பிரைட்னஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். பட் அதே சமயம் Vivoவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Realmeயோட Vivoவோட பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். டேரெக்டாக நம்ம ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது பீக் பிரைட்னஸ் வேல்யூ 600 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே Vivo சைட் பார்த்தோம் அப்படின்னா 1600 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால பெரிய மாற்றம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டோரில் ரெண்டுமே ஓரளவுக்கு ஓகே தான், அந்த கொஞ்சம் பிரைட்னஸ் தவிர. அவுட்டோரில் போய் பார்த்தோம் அப்படின்னாலுமே ரெண்டுமே வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணுற ஃபீல் தான் இருந்தது. இந்த இடத்துல தான் தெரியுது நம்ம டேரெக்டாக லைவாக பார்க்குறதுக்கும் ஸ்பெக்கில் 600 1600 கொடுத்துருக்கலாம் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்ட்டு. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டோர் அவுட்டோரில் ரொம்பவே நல்லா தான் இருந்த ஃபீல் கொடுத்தது. சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைல்லையும் பெரிய வித்தியாசம் இல்லை. Realmeல 6.4 இன்ச்சும் Vivoல வந்து 6.44 இன்ச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஆட்டோ செலக்ஷன் ஆப்ஷன் ரெண்டுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. எங்க 60 ஹெர்ட்ஸ் வரணும் எங்க 90 ஹெர்ட்ஸ் வரணும்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே சூஸ் பண்ணிக்கும். ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Vivoல எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. அதே சமயம் Realmeல பார்த்தீங்க அப்படின்னா Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா HDR 10+ சப்போர்ட்டோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க HDR வீடியோஸ்லாம் டேரெக்டாக பார்க்க முடியும். யூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Realme வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவே Vivo சைடு பார்த்தோம்னா AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்தோட குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரியலாக ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் சூஸ் பண்ணாலும் சரி டிஸ்பிளே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும், டீப் பிளாக்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது Realmeல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயம் Vivo சைடு வந்தோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன குறை அப்படின்னே சொல்லலாம் அந்த மொபைலில். பட் இருந்தாலும் லவுடராக இருக்குது, அது வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட்டை வந்து கண்டிப்பாக Vivoல வந்து மிஸ் பண்ணுவீங்க. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா தான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா Vivoல இருந்து டக்குன்னு வந்து அன்லாக் ஆகிற ஃபீல் இருக்கு. அதே மாதிரி தான் ஃபேஸ் அன்லாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா Vivoல குயிக்காக அன்லாக் ஆகிற ஃபீல் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா சார்ஜ் நிற்கணும், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறணும் அப்படின்றத நினைப்போம். அதனாலே பார்த்தீங்கன்னா உட்காந்து பொறுமையாக எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது அப்படின்ற லைவ் டெஸ்ட்டே வந்து எடுத்திருக்கேன். நார்மலாக நான் வந்து நெட்டில் பார்த்து கூட இவ்வளோ தான் வந்திருக்கு, பிராண்ட் இவ்வளோ சொல்கிறாங்க, ஸோ அதனால் இதுதான் பெஸ்ட்டுன்னு சும்மா சொல்லிடலாம். லைவாக உங்களுக்காக தான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க. சரி, ஃபஸ்ட்டு Realmeல பார்த்தீங்க அப்படின்னா 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் Vivo சைடு பார்த்தீங்க அப்படின்னா 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க.
ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரெண்டு மொபைல்லையுமே இருக்கு. ரியல்மில 60 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, விவோல 66 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி சார்ஜ் டெஸ்ட் லைவா பண்ணும்போது 7 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா விவோ 20% ரியல்மி 19% சார்ஜ் ஆயிருந்தது. ஓரளவுக்கு ஈக்குவலா தான் இருந்தது. அதுவே வந்து ரியல்மி 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 19 நிமிஷம் 18 செகண்ட் ஆச்சு. அந்த நேரத்தில் விவோ பாத்தீங்கன்னா 46% தான் சார்ஜ் ஆயிருந்தது. சரி, ஃபைனலா ரியல்மி பாத்தீங்கன்னா 100% வந்து 48 நிமிஷம் 24 செகண்ட்ல ஆயிருந்தது. அதுவே விவோ பாத்தீங்க அப்படின்னா 52 நிமிஷம் 23 செகண்ட்ல ஃபுல் சார்ஜ் ஆயிருந்தது. நார்மலா பார்க்கும்போது ரியல்மி விவோட ஃபாஸ்டா 4 நிமிஷத்துலயே வந்து சார்ஜ் ஆயிருது. பட் இருந்தாலும் முக்கியமா நோட் பண்ண வேண்டியது விவோ வந்து 4700 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நாளுக்கான சார்ஜ் வந்து உங்களுக்கு தாராளமா நிற்கும். கேமரா கம்பேரிசன் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியும். விவோவை பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃபி கேமரால கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. அதை இங்கேயுமே வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியும். பியூட்டி மோட்லாம் அப்ளை பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பேக் சைடு அப்படின்னு வரும்போது மெயின் கேமரா 64 மெகா பிக்சல் விவோலையும் ரியல்மில 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு போட்டோவையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான நேச்சுரல் போட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது ரியல்மில ஏஐ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணும்போது குரோமா பூஸ்ட் பண்ணி கலர்ஸ் எல்லாம் நல்லா சேச்சுரேஷன்லாம் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குறனால போட்டோஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதே சமயம் விவோல கொஞ்சம் வந்து கான்ட்ராஸ்டும் சேச்சுரேஷனும் கம்மியாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் அதே சமயம் நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் விவோ கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணுறது வந்து நமக்கு தெரியுது. குறிப்பாக வந்து இந்த மாதிரி போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியோட விவோவில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. கலர்ஸுமே சூப்பராக கொடுக்குது. நெக்ஸ்ட் ரெண்டு மொபைல்லையுமே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆவரேஜான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒரு 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ கேமரா ரெண்டுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான். வீடியோஸ் அப்படின்னு வரும்போது ரியல்மியில் ஒரு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது விவோவை கம்பேர் பண்ணும்போது ஷேக்கிங்கே இல்லாத வீடியோஸ் உங்களால் எடுக்க முடியுது. அண்ட் ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 FPSலையும் 1080p 60 FPSலையும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ரெண்டு மொபைல்லையுமே விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 8GB ரேம் வேரியன்ட் இருக்கிறதுல வந்து 5GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. விவோவில் வந்து 6GB ரேம் வேரியன்ட் தான் நம்ம கையில் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 2GB வரைக்கும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 8GB வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஓஎஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம அதிகமாக இன்டர்ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது ரியல்மியில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி UI 3.0 ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே விவோவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபன் டச் OS 12 ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். ஒரு சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையுமே ஹைலைட்டாக இருக்குது. உதாரணத்துக்கு ரியல்மியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் கை வச்சோம் அப்படின்னாலே நம்ம ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே இந்த பக்கம் விவோ தரப்புல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன்ஸ்க்குனே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு இடமே ஒதுக்கி இருக்காங்க. வரிசையாக நீங்கள் சார்ஜ் போட்டீங்கன்னா எப்படி அனிமேட் ஆகணும், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா எப்படி அனிமேட் ஆகணும், ஒவ்வொன்றையுமே அழகாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் யூசருக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டு மொபைலோட ஓஎஸ்மே நான் நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரியல்மி நல்லா இருக்கும். பட் ரியல்மியை விட கம்பேர் பண்ணும்போது விவோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் ஃப்ரெண்ட்லி இன்னுமே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் மீடியாடெக்கும் ஒரு பக்கம் ஸ்னாப் டிராகனும் கொடுத்துருக்காங்க. விவோ சைடில் பார்த்தோம் அப்படின்னா Qualcomm Snapdragon 778G கொடுத்துருக்காங்க. அதுவே ரியல்மி 9 Pro Plusல பார்த்தோம்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 920 வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தோட ஸ்கோர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்க்கலாம். இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் விவோ வந்து 6GB RAM வேரியன்ட் தான் என்கிட்ட இருந்தது. அதே மாதிரி ரியல்மி பார்த்தீங்கன்னா 8GB RAM வேரியன்ட் தான் இருந்தது. ஸோ பர்ஃபார்மன்ஸ்ல சின்ன ஒரு மாற்றங்கள் வரலாம். ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து கேம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரே சமயத்தில் ரெண்டு கேமே வந்து ஓப்பன் ஆயிருந்தது. அதுலலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டு மொபைல்லையும் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதும் சரி, கேம் பிளே லைவாக வந்து நான் ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதும் சரி, நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஹை கிராஃபிக்ஸ்லேயே உங்களால் கேம்ஸ் எந்த ஒரு லேகுமே இல்லாமல் ப்ளே பண்ண முடியும். ரெண்டுத்துலையுமே வேப்பர் சாம்பர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பட் விவோவில் கொஞ்சம் பெட்டராக வேலை செய்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. நார்மலாக கேம் பிளே கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணும்போது எல்லா மொபைல்லையுமே அந்த வார்ம் ஆகிற ஃபீல் இருக்கும். அது ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணும்போது விவோவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஃபீல் இருந்தது. மோஸ்ட்லி கம்பேரிசன் அப்படின்னு பண்ணும்போது ரெண்டு மொபைலுமே எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம கம்பேரிசன் எடுப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே ஒரு பெஸ்ட் மொபைல் தான். ஆனால் அதே சமயம் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரியல்மி பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் விவோ பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஒரு 1000 கம்மியாக 24,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ரெண்டு ஃபோனும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணி ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் எது பெட்டர் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும்.
அந்த இடத்துல பார்க்கும்போது ரியல்மியோட 9 Pro Plus பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் விவோவோட T1 Pro பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்குது. இந்த வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்தது, இந்த சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்தது, OS சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில குறைகள் தான் இருக்குது. மற்றபடி 9 Pro Plus கம்பேர் பண்ணும்போது இந்த T1 Pro வந்து பெட்டராக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.